பெரும்பாலான மக்கள் ஒழுக்கமின்மை என்பது ஒரு குணநலன் குறைபாடு என்று நம்புகிறார்கள். ஒரு பலவீனமான, வெட்கக்கேடான பண்பு சிலருக்கு இருப்பது, மற்றவர்களுக்கு இல்லாதது. ஆனால் இந்த கண்ணோட்டம் முற்றிலும் தவறானது. ஒழுக்கம் பொதுவாக புரிந்து கொள்ளப்படுவது போல மனித மூளை செயல்பட வடிவமைக்கப்பட்ட விதத்திற்கு எதிரானது என்பது சிலருக்கே தெரியும். இது ஒரு உவமை அல்ல, இது ஒரு நரம்பியல் உண்மை. மூளை நீண்டகால இலக்குகள், குறிக்கோள்கள் அல்லது வீரத்தனமான சுய கட்டுப்பாட்டை முன்னுரிமைப்படுத்த பரிணமிக்கவில்லை. அது ஒரே ஒரு விஷயத்திற்காகவே பரிணமித்தது: உடனடி உயிர்வாழ்வு. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் ஆற்றலை சேமிக்க, விரைவான வெகுமதிகளை தேட, தேவையற்ற முயற்சியை தவிர்க்க ஏற்றவாறு மாறினர். வேறு விதமாக சொன்னால், உங்கள் மூளை நீங்கள் ஜிம்முக்கு செல்வதை விரும்பவில்லை. அது நீங்கள் சோஃபாவில் இருப்பதையே விரும்புகிறது, ஏனெனில் அது ஆற்றலை சேமிக்கிறது. அது நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுவதையோ படிப்பதையோ விரும்பவில்லை. அது நீங்கள் டிக்டாக் திறப்பதையே விரும்புகிறது, ஏனெனில் டோபமைன் விரைவாக கிடைக்கிறது. இது ஒரு குறைபாடு அல்ல, இது வெறும் உயிரியல். பிரச்சினை என்னவென்றால், நவீன சமூகம் இதற்கு நேர்மாறானதை தான் கோருகிறது. சிறந்து விளங்க நாம் ஒழுக்கமாகவும், உற்பத்தி திறன் கொண்டவராகவும், தொடர்ச்சியாகவும் இருக்க எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆனால் இது ஒரு உள் முரண்பாட்டை உருவாக்குகிறது. ஒரு பக்கம் சோம்பேறி வேட்டைக்காரர், சேகரிப்பாளர் போல செயல்பட வடிவமைக்கப்பட்ட மூளை. மறுபக்கம் கவனம் செலுத்தும், உறுதியான சூப்பர் கம்ப்யூட்டர் போன்ற நடத்தையை கோரும் உலகம். யாராவது விசைப்பலம் மூலம் ஒழுக்கத்தை திணிக்க முயற்சிக்கும் போது அவர்கள் நடைமுறையில் சில ஊக்க வார்த்தைகளை கொண்டு லட்சக்கணக்கான ஆண்டுகால பரிணாம நிரலாக்கத்தை தோற்கடிக்க முயற்சிக்கிறார்கள். ஊகிக்கிறீர்களா? அது வேலை செய்யாது, குறைந்தபட்சம் நீண்ட காலத்திற்கு அல்ல. அணு பழக்கவழக்கங்கள், அட்டாமிக் ஹேபிட்ஸ் என்ற சிறந்த விற்பனை நூலின் ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியர் நவீன மனித நடத்தை பற்றிய மிக ஆழமான உள்நோட்டங்களில் ஒன்றை வெளிப்படுத்தினார். உண்மையான ஒழுக்கம் பலத்திலிருந்து வருவதில்லை, அது வடிவமைப்பிலிருந்து வருகிறது. மிகவும் தொடர்ச்சியான மக்கள், ஒழுக்கமானவர்கள் என்று தோன்றுபவர்கள், உண்மையில் பலமானவர்கள் அல்ல, அதிக ஊக்கம் கொண்டவர்களும் அல்ல. அவர்கள் வெறுமனே அமைப்புகளையும் சூழல்களையும் உருவாக்கியுள்ளனர். இது சரியான நடத்தையை எளிதாக்குகிறது, தானியங்கியாக்குகிறது, தவிர்க்க முடியாததாக்குகிறது. அவர்கள் மூளைக்கு எதிராக போராடுவதில்லை, அவர்கள் அதை கையாளுகிறார்கள். அடுத்த சில நிமிடங்களில் நாம் ஒழுக்கத்தின் மாயையை அகற்றுவோம், நீங்கள் செய்கிறீர்கள் என்று கூட உங்களுக்கு தெரியாத தவறுகளை அம்பலப்படுத்துவோம், சேர்ந்து சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் ஒரு புதிய வழியை உருவாக்குவோம், ஒரு புத்திசாலித்தனமான வழி, அதிக மனிதநேயமானது, அதிக பயனுள்ளதாக. தாமதப்படுத்துவதற்காக உங்களை பலவீனமாக உணர்ந்திருந்தால், உங்கள் சொந்த திட்டங்களை பின்பற்ற முடியாமல் உங்களை வெறுத்திருந்தால், இந்த வீடியோ உங்களை தீர்ப்பளிக்காது. நீங்கள் தவறான வழியில் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை இது உங்களுக்கு காட்டும். இப்போது இறுதியாக சரியான வழியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒழுக்கம் ஒரு கருத்தாக, கோட்பாட்டில் எளிமையாக தோன்றலாம். ஒன்றை போதுமான அளவு விரும்புங்கள், கவனம் செலுத்துங்கள், தூண்டல்களை எதிர்த்து போராடுங்கள். ஆனால் மனித மூளை உண்மையில் எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கும்போது இந்த கண்ணோட்டம் எளிமையானது மட்டுமல்ல, முற்றிலும் அப்பாவியானது என்பதை நாம் உணர்கிறோம். ஏனென்றால் உங்கள் மூளை உங்கள் நீண்டகால இலக்குகளில் ஆர்வமாக இல்லை. அது உயிர்வாழ்வு, வசதி மற்றும் ஆற்றல் திறன் மீது கவனம் செலுத்துகிறது. நீங்கள் இதை புரிந்து கொள்ளாவிட்டால் அதனுடன் முரண்பாட்டில் வாழ்வீர்கள். மனித பரிணாமத்தின் பெரும்பகுதிக்கு நமது முன்னோர்கள் வளங்கள் குறைவாக இருந்த சத்துருவான சூழல்களில் வாழ்ந்தனர், அங்கு ஒரே முன்னுரிமை அடுத்த நாள் வரை உயிர் வாழ்வதுதான். இந்த சூழலில் மூளை உடனடி வெகுமதிகளை முன்னுரிமைப்படுத்த ஏற்றவாறு மாறியது. இப்போது சாப்பிடுவது பின்னர் சேமிப்பதை விட முக்கியமானது. அதிகம் தூங்குவது ஆபத்தை எதிர்கொள்வதை விட பாதுகாப்பானது. முயற்சியை தவிர்ப்பது முக்கியமான தருணங்களுக்கு ஆற்றலை சேமிப்பதாகும். மூளை தலைமுறையாக மிக வேகமான, மிக இன்பமான, குறைந்த செலவுள்ள பாதையை தேடும் வகையில் சீரமைக்கப்பட்டது. ஊகிக்கிறீர்களா? இந்த மென்பொருள் இன்றும் உங்களில் இயங்குகிறது. நீங்கள் ஜிம்முக்கு செல்ல அதிகாலை எழ முயற்சிக்கும் போது உங்கள் மூளை இதை வசதி மற்றும் ஆற்றல் சேமிப்புக்கு அச்சுறுத்தலாக விளக்குகிறது.
நீங்கள் படிக்கவோ அல்லது ஒரு திட்டத்தில் பணியாற்றவோ உங்கள் லேப்டாப்பை திறக்கும்போது அது உடனே சமூக ஊடகங்களை ஒரு நொடி பார்க்கும்படி பரிந்துரைக்கிறது, ஏனெனில் அங்கு இன்பம் உடனடி, முன்னறிவிக்கக்கூடியது, உத்தரவாதமானது. ஜிம்முக்கு செல்வது, தொழில்நுட்ப புத்தகம் படிப்பது, ஒரு கட்டுரை எழுதுவது, அவை உடனடி வெகுமதி இல்லாமல் முயற்சி தேவை. மூளை அதை வெறுக்கிறது. இங்கே மிக முக்கியமான விவரம் இருக்கிறது. உங்கள் மூளை பகுத்தறிவுள்ளதல்ல, அது திறமையானது. அது நீண்ட காலத்தில் சிறந்ததை தேர்ந்தெடுப்பதில்லை, ஆனால் இப்போது குறைந்த ஆற்றல் தேவைப்படுவதை தேர்ந்தெடுக்கிறது. இதுதான் நரம்பியல் அறிவியல் அறிவாற்றல் எளிமை காக்னிட்டிவ் ஈஸ் என்று அழைக்கிறது. மூளை எப்போதும் குறைந்த எதிர்ப்புள்ள பாதையை தேர்ந்தெடுக்கும் போக்கு. இந்த தேர்வு உணர்வுபூர்வமானது அல்ல. நீங்கள் முடிவு செய்வதற்கு முன்பே இது நடக்கிறது. எனவே பிரச்சினை விசைப்பலம் இல்லாதது அல்ல. இது ஒரு வடிவமைப்பு முரண்பாடு. உங்கள் மூளை இப்போது உயிர் வாழவும் நன்றாக உணரவும் விரும்புகிறது. நீங்கள் நீண்ட காலத்தில் வளரவும் வளர்ச்சியடையவும் விரும்புகிறீர்கள். இந்த இரண்டு இலக்குகளும் இணைக்கப்படாவிட்டால் நீங்கள் தொடர்ந்து ஏமாற்றமடைவீர்கள், சோர்வடைவீர்கள், வெற்றி பெற மாட்டீர்கள். ஜேம்ஸ் கிளியர் இதை அற்புதமாக சுருக்கினார். ஊக்கம் அதிக மதிப்புள்ளதல்ல, சூழல் மிக முக்கியமானது. வேறு விதமாகச் சொன்னால், நீங்கள் தொடர்ந்து விசைப்பலத்தை நம்ப வேண்டியிருந்தால், அதாவது நீங்கள் உங்கள் மூளையின் இயற்கையான கட்டமைப்புக்கு எதிராக போராடுகிறீர்கள் என்று அர்த்தம். அது நீங்கள் எப்போதும் தோற்கும் போர், ஏனென்றால் காலப்போக்கில் சோர்வு வெல்லும். நீங்கள் சோர்வாக இருக்கும்போது உங்கள் மூளை தானியங்கி முறைக்கு திரும்பிவிடும். தானியங்கி முறை எப்போதும் எளிதான பாதையை தேர்ந்தெடுக்கும். நீங்கள் உண்மையில் மாற விரும்பினால் முதல் படி அதிகம் முயற்சி செய்வது அல்ல. முதல் படி நீங்கள் எதனுடன் சம்பந்தப்பட்டுள்ளீர்கள் என்பதை புரிந்து கொள்வது. உங்கள் மூளை கட்டாய ஒழுக்கத்தின் எந்த முயற்சியையும் சபோதாஜ் செய்ய நிரலாக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் இப்போது அறிந்திருப்பதால் ஒரு தவிர்க்க முடியாத கேள்வி எழுகிறது. பிரச்சினை நீங்கள் அல்லவா, அல்லது நீங்கள் வாழும் சூழலா? அடுத்த பகுதியில் உங்கள் சூழல்தான் உண்மையில் உங்கள் நடத்தைகளின் உண்மையான கட்டமைப்பாளர் என்பதையும் அதை உங்கள் சார்பாக எப்படி கையாளலாம் என்பதையும் ஆராய்வோம். இந்த உள்ளடக்கம் உங்களுக்கு புரிகிறது என்றால் சப்ஸ்கிரைப் பொத்தானை கிளிக் செய்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. உங்கள் மூளை எளிதான பாதையை தேட வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டதால் இந்த முடிவு எடுக்கப்படும் உண்மையான போர்க்களத்தை நாம் பார்க்க வேண்டும். உங்களை சுற்றியுள்ள சூழல். பெரும்பாலான மக்கள் சுய கட்டுப்பாடு என்பது ஒரு உள் வலிமை, ஒரு வகையான நெரிசார் தசை, வலுப்படுத்தப்பட வேண்டியது என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மை, ஜேம்ஸ் கிளியர் வெளிப்படுத்தியது போல, மிகவும் அசௌகரியமானது. சுய கட்டுப்பாடு நொறுங்கக்கூடியது. மோசமாக வடிவமைக்கப்பட்ட சூழலின் முன் அது சிதறிவிடும். இதை பற்றி யோசியுங்கள். நீங்கள் உடற்பயிற்சி செய்ய தொடங்க முடிவு செய்கிறீர்கள். நீங்கள் ஊக்கமடைந்துள்ளீர்கள், உறுதியுடன் இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எழும்போது உங்கள் உடற்பயிற்சி ஆடைகள் டயரின் அடியில் நெரிசலாக உள்ளன. உங்கள் ஸ்னீக்கர்கள் காரின் ட்ரங்கில் உள்ளன. வெளியே குளிர். இதற்கிடையில் சோஃபா படுக்கையிலிருந்து 3 அடிகள் தொலைவில் உள்ளது. உங்கள் போன் உங்கள் கையில் உள்ளது. இன்ஸ்டாகிராம் ஏற்கனவே திறந்திருக்கிறது. தேர்வு இனி நல்லது மற்றும் கெட்டதுக்கு இடையே அல்ல. தேர்வு எது கிடைக்கக்கூடியது மற்றும் எளிதானது, எது மறைக்கப்பட்டுள்ளது மற்றும் கடினமானது என்பதற்கு இடையே உள்ளது. மூளை, நாம் பார்த்தது போல, எப்போதும் குறைந்த முயற்சி தேவைப்படுவதை தேர்ந்தெடுக்கும். அதுதான் உண்மையான பிரச்சினை. நீங்கள் எதிர்ப்பை ஊக்குவிக்கும் சூழலை பராமரிக்கும் போது உங்கள் நடத்தையை மாற்ற முயற்சிக்கிறீர்கள். இங்குதான் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒழுக்கத்தை புரிந்து கொள்ளும் விதத்தை மாற்றிய கருத்து வருகிறது. தேர்வு கட்டமைப்பு, சாய்ஸ் ஆர்க்கிடெக்சர். கிளியரால் பயன்படுத்தப்பட்ட இந்த சொல், மனித நடத்தை எது அருகில் உள்ளது, எது அணுகக்கூடியது, எது அதிகம் தெரியும் என்பதால் வடிவமைக்கப்படுகிறது என்பதை காட்டுகிறது. இது வலிமையின் விஷயம் அல்ல, இது நடத்தை பொறியியலின் விஷயம். ஒரு உதாரணம் வேண்டுமா? கிளியர் மேற்கோள் காட்டிய ஒரு ஆய்வில், ஒரு கேண்டீனில் தண்ணீர் பாட்டில்களின் நிலையை எளிய மாற்றம், பின்புறத்திற்கு பதிலாக முன்புறத்தில் வைப்பது, தண்ணீர் நுகர்வை அதிகரித்து சோடா நுகர்வை குறைத்தது, எந்த ஊக்க பிரச்சாரமோ தடையோ இல்லாமல். என்ன மாறியது? சூழல். முடிவு எடுப்பது எளிதானது.
ஒரு ஆரோக்கியமான முடிவு எளிமையான விருப்பமாக மாறும்போது மூளை எதிர்க்காது, அது பின்பற்றும். இப்போது இதை உங்கள் சொந்த வாழ்க்கையில் பயன்படுத்துவதை கற்பனை செய்யுங்கள். அதிகம் படிக்க விரும்புகிறீர்களா? புத்தகத்தை டிராயரில் அல்ல, படுக்கையில் வைக்கவும். உங்கள் போனால் கவனம் சிதறாமல் இருக்க விரும்புகிறீர்களா? அறிவிப்புகளை அணைக்கவும், சாதனத்தை மறைக்கவும், தடுப்பு பயன்பாடுகளை பயன்படுத்தவும். எழுந்து உடற்பயிற்சி செய்ய விரும்புகிறீர்களா? உங்கள் ஆடைகளை படுக்கைக்கு அருகில் தயாராக வைக்கவும், நீங்கள் ஒரு பொறி அமைப்பது போல, ஆனால் இந்த முறை உங்கள் சொந்த சோம்பலுக்கு எதிராக. ஏனென்றால் ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். ஒழுக்கம் முயற்சியிலிருந்து வருவதில்லை, அது தயாரிப்பிலிருந்து வருகிறது. ஒழுக்கமான மக்கள் பலமானவர்கள் அல்ல, அவர்கள் தங்கள் இடம், சடங்குகள் மற்றும் தூண்டல்களை அமைப்பதில் புத்திசாலித்தனமானவர்கள். சரியான சூழல் அமைக்கப்படும் போது நல்ல நடத்தை கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாதது என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் ஊக்கத்தை நம்பவில்லை, அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள், அதில் சரியான நடத்தை தவறானதை விட குறைந்த ஆற்றல் தேவைப்படுகிறது. அதுதான் முக்கியம். நீங்கள் சுய கட்டுப்பாட்டை நம்புவதை நிறுத்தி உங்கள் சூழலை உங்கள் சொந்த மனதின் பொறியாளர் போல வடிவமைக்க தொடங்க வேண்டும். இன்று விழிப்புணர்வு முயற்சி தேவைப்படும் ஒரு நடத்தை நாளை தானியங்கியாக மாறலாம், அது சூழலில் நன்கு பதிக்கப்பட்டால். ஆனால் அதை விட மேலே செல்ல முடிந்தால் என்ன? சூழலில் இருந்து தடைகளை அகற்றுவதை விட உங்கள் மூளை ஏற்கனவே தானியங்கி முறையில் செய்யும் பழக்கவழக்கங்களையே ஹேக் செய்ய முடிந்தால் என்ன? அடுத்த பகுதியில் நீங்கள் கண்டுபிடிப்பது சரியாக அதுதான். ஏற்கனவே உள்ள நடத்தை சுழற்சிகளை பயன்படுத்தி ஒழுக்கத்தின் கூட்டாளிகளாக மாற்ற பழக்கவழக்க அடுக்கு ஹாபிட் ஸ்டாக்கிங் என்ற கருத்தை எப்படி பயன்படுத்துவது? இதுவரை நீங்கள் 2 கொடூரமான உண்மைகளை புரிந்து கொண்டுள்ளீர்கள். உங்கள் மூளை முயற்சியை தவிர்க்க உயிரியல் ரீதியாக நிரலாக்கப்பட்டுள்ளது மற்றும் உங்கள் சூழல் உங்கள் விசைப்பலத்தை விட உங்கள் நடத்தையை அதிகம் வடிவமைக்கிறது. ஆனால் இந்த 2 யோசனைகளை மனதில் வைத்திருந்தாலும் ஒரு தவிர்க்க முடியாத கேள்வி எழுகிறது. நடைமுறையில் விரும்பத்தக்க பழக்கவழக்கங்களை தானியங்கி நடத்தைகளாக எப்படி மாறுவது? நீங்கள் எப்படி நோக்கத்திலிருந்து செயல்பாட்டிற்கு செல்வது? ஊக்கத்தை நம்பாமல், அது நிலையற்றது மற்றும் பலவீனமானது. பதில் ஜேம்ஸ் கிளியரால் வெளிப்படுத்தப்பட்ட மிக சக்திவாய்ந்த உத்திகளில் ஒன்றில் உள்ளது பழக்கவழக்க அடுக்கு ஹாபிட் ஸ்டாக்கிங். மனித மூளை பழக்கவழக்க சுழற்சிகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. இதில் 3 பகுதிகள் உள்ளன: தூண்டுதல், வழக்கம், வெகுமதி. இந்த சுழற்சிகள் உங்களில் ஏற்கனவே செயல்படுகின்றன, உணர்வுபூர்வமாக இல்லாவிட்டாலும். நீங்கள் விழித்ததும் பல் துலக்குகிறீர்கள், சோஃபாவில் அமரும்போது உங்கள் போனை சரிபார்க்கிறீர்கள், சமையலறைக்குள் நுழையும் போது காபி குடிக்கிறீர்கள். இந்த செயல்களுக்கு முயற்சி தேவையில்லை, ஏனெனில் அவை ஏற்கனவே உங்கள் நடத்தையின் தானியங்கி கட்டமைப்பின் ஒரு பகுதியாக உள்ளன. பழக்கவழக்க அடுக்கு முன்வைப்பது எளிமையானது ஆனால் புத்திசாலித்தனமானது. புதிதாக பழக்கவழக்கத்தை 0 உருவாக்க முயற்சிப்பதை விட அதை ஏற்கனவே உள்ள பழக்கவழக்கத்துடன் இணைக்கிறீர்கள். இந்த வழியில் உங்கள் மூளையில் ஏற்கனவே பதிந்துள்ள தூண்டுதலை பயன்படுத்தி குறைந்த எதிர்ப்புடன் ஒரு புதிய விரும்பத்தக்க செயலை நிறுவுகிறீர்கள். உதாரணமாக, பல் துலக்கிய பின் தானியங்கி பழக்கம், நீங்கள் 2 நிமிடம் தியானிக்கிறீர்கள். காலை உணவு தயாரித்த பின் நீங்கள் உங்கள் ஜர்னலில் ஒரு பக்கம் எழுதுகிறீர்கள். முன் கதவை பூட்டிய பின் நீங்கள் நாளிற்கான கவனம் உறுதிமொழியை மீண்டும் கூறுகிறீர்கள். இந்த வரிசை ஒரு வகையான நரம்பியல் இணைப்பை உருவாக்குகிறது. மூளை புதிய நடத்தையை பழைய ஒன்றுடன் தானாகவே தொடர்புபடுத்த தொடங்குகிறது. நீங்கள் நடைமுறையில் தானியங்கி வழக்கத்தை பயன்படுத்தி ஒழுக்கத்தை ஹேக் செய்கிறீர்கள். இது ஏன் இவ்வளவு நன்றாக வேலை செய்கிறது? ஏனென்றால் நீங்கள் மிகப்பெரிய தடையை நீக்குகிறீர்கள். தொடக்கம். ஒரு செயலை தொடங்குவது, அதை பராமரிப்பதை விட அதிக மன ஆற்றல் தேவைப்படுகிறது. நீங்கள் இயக்கத்தில் இருந்தால் உறழ்வு உங்கள் சார்பாக வேலை செய்கிறது. பழக்கவழக்க அடுக்கு உந்தத்தை உருவாக்குகிறது. உந்தம் விசைப்பலத்தை விட காலப்போக்கில் நடத்தைகளை தொடர்ச்சியாக வைத்திருப்பது எதுவோ அதுதான். ஆனால் கவனமாக இருங்கள், இந்த முறை ஒரு மூலோபாய அணுகுமுறையை கோருகிறது. நீங்கள் எந்த பழக்கவழக்கத்தையும் எங்கும் அடுக்க முடியாது. புதிய செயல் குறுகியதாக இருக்க வேண்டும்.
சிறியதாக தொடங்குங்கள். 2 நிமிடத்திற்கும் குறைவான நேரம் எடுக்கும் ஒன்று. தெளிவானது. இது மங்கலானதாக இல்லாமல் குறிப்பிட்டதாக இருக்க வேண்டும். அதிகம் படி அல்ல, ஒரு பக்கம் படி. உடனடியானது. இது முந்தைய பழக்கவழக்கத்திற்கு பிறகு இடைவெளி இல்லாமல் நிகழ வேண்டும். நீங்கள் இந்த தர்க்கத்தை பின்பற்றினால் ஒழுக்கத்தை தவிர்க்க முடியாததாக ஆக்கும் மனப்பாதைகளை நீங்கள் உருவாக்குவீர்கள். நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா என்று முடிவு செய்ய வேண்டியதில்லை. உங்கள் உடல் வெறுமனே அதை செய்யும். அதுதான் உண்மையான வெற்றி. சரியான செயல் சந்தேகம் எழுவதற்கு முன்பு, சோம்பல் ஏற்படுவதற்கு முன்பு, பகுத்தறிவு கைவிட உங்களை சமாதானப்படுத்துவதற்கு முன்பு நிகழும்போது. இன்னும் சுவாரஸ்யமானது என்னவென்றால் தெரியுமா? இந்த சிறிய அடுக்குகள் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட முக்கியமற்றவை, காலப்போக்கில் அதிவேகமாக குவிகின்றன. அவை திடமான வழக்கங்களாக மாறுகின்றன. நீங்கள் பின்னோக்கி பார்க்கும்போது இணைக்கப்பட்ட நுண்ணிய பழக்கவழக்கங்களில் ஒரு முழு வாழ்க்கை முறையை நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள் என்பதை உணர்கிறீர்கள். ஆனால் இவை எல்லாம் இவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்திருந்தும் ஏன் இவ்வளவு பேர் இன்னும் தாமதப்படுத்துகிறார்கள்? பதில் ஒரு அடிப்படை கருத்தில் உள்ளது. தாமதப்படுத்துவது சோம்பல் அல்ல, அது மோசமாக வடிவமைக்கப்பட்டது. அடுத்த பகுதியில் நாம் இந்த பொதுவான நம்பிக்கையை அகற்றி உங்கள் பழக்கவழக்கங்கள் ஏன் தோற்கின்றன என்பதை புரிந்து கொள்வோம். முயற்சியின் பற்றாக்குறையால் அல்ல, ஆனால் அவை நடத்தை மாற்றத்தின் 4 கண்ணுக்கு தெரியாத சட்டங்களை பின்பற்றவில்லை என்பதால். நீங்கள் கேட்பது உங்களுக்கு பொருந்துகிறது என்றால் என் புத்தகங்களில் உங்களுக்கு உண்மையான மதிப்பு கிடைக்கும். பியாண்ட் த ஷாடோ ஜங்கின் முக்கிய யோசனைகளை விளக்குகிறது. அதே சமயம் டயலாக்ஸ் வித் தி அன்கான்ஷியஸ் அவற்றை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கான 30 நாள் பாதையை உங்களுக்கு தருகிறது. இரண்டும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. தாமதப்படுத்துதல் என்ற சொல் ஒரு பெரிய எடையை கொண்டுள்ளது. பெரும்பாலான மக்களுக்கு இது தோல்வி, பலவீனம் மற்றும் இஃபிலாபிஷன் இன்மையுடன் தொடர்புடையது. நான் மிகவும் சோம்பேறி அல்லது என்னால் ஒழுங்கமைக்கவே முடியவில்லை என்று யாராவது சொல்வதை கேட்பது பொதுவானது. ஆனால் இந்த கதை முற்றிலும் தவறானது. மேலும் மோசமாக, அது சுய அழிவுகரமானது. ஜேம்ஸ் கிளியரின் படி தாமதப்படுத்துவது ஒரு ஆளுமை குறைபாடு அல்ல, சோம்பலின் விஷயமும் அல்ல. அது ஒரு அறிகுறி. உங்கள் சூழல், உங்கள் பழக்கவழக்கங்கள் மற்றும் உங்கள் அமைப்புகள் மோசமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதற்கான தெளிவான அடையாளம். நீங்கள் தாமதப்படுத்தும் போது நீங்கள் செயல்பட விரும்பவில்லை என்பதால் அல்ல. இன்றைய உங்கள் வாழ்க்கை அமைப்பில் செயல்படுவது மிக அதிக முயற்சி தேவைப்படுகிறது, ஈர்க்கக்கூடியதாக இல்லை, உடனடி வெகுமதியை தரவில்லை என்பதால். உங்கள் மூளை நாம் பார்த்தது போல விரைவான வெகுமதிகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. அதுதான் கடினமானது, சலிப்பானது, நேரம் எடுப்பது அல்லது தெளிவான திருப்தியை தராத பணிகளை அது தவிர்க்கிறது. படிப்பு, உதாரணமாக, கவனம், ஆற்றல் தேவைப்படும் பணி ஒரு குறிப்பிட்ட எதிர்கால பயனை மட்டுமே வழங்குகிறது. மறுபுறம் யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம் திறப்பது உடனடி வெகுமதியை முயற்சி இல்லாமல் பல்வேறு தூண்டல்களுடன் வழங்குகிறது. மூளைக்கு தேர்வு தெளிவானது. இது நெறியின் விஷயம் அல்ல, இது நரம்பியல் அறிவியல். இங்குதான் நடத்தை மாற்றத்தின் 4 சட்டங்கள் வருகின்றன. கிளியரால் எந்த பழக்கவழக்கத்தையும் பராமரிக்க எளிதாக்குவதற்கான தூண்களாக விவரிக்கப்பட்டவை. அவை: 1. தெளிவாக ஆக்குங்கள். விரும்பத்தக்க பழக்கவழக்கம் மறைக்கப்பட்டிருந்தால் அல்லது பார்வையில் இல்லை என்றால் அது மறக்கப்படும். மூளைக்கு செயல்பாடு பற்றி தொடர்ந்து நினைவூட்டப்பட வேண்டும். தெரிவதுதான் செய்யப்படும். 2. கவர்ச்சியாக ஆக்குங்கள். பழக்கவழக்கம் இன்பத்தின் எதிர்பார்ப்பை உருவாக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே விரும்பும் ஒன்றுடன் அதை இணைப்பதன் மூலம் அல்லது செயல்முறையை இலகுவாகவும் சுவாரஸ்யமாகவும் ஆக்குவதன் மூலம் இதை செய்யலாம். 3. எளிதாக்குங்கள். உராய்வு அதிகமாக இருந்தால் செயல்பாட்டின் வாய்ப்பு குறைவு. பழக்கவழக்கம் எளிமையான வடிவத்திற்கு குறைக்கப்பட வேண்டும், அதை இல்லை என்று சொல்ல முடியாத வரை. 4. திருப்திகரமாக ஆக்குங்கள். நடத்தை முடிவடைந்த உணர்வை, வெகுமதியை உருவாக்க வேண்டும். இல்லையெனில் மூளை பழக்கவழக்கத்துடன் இணைப்பை உருவாக்காது. இதை நடைமுறையில் பயன்படுத்துவோம். ஒவ்வொரு இரவும் படிக்கும் பழக்கவழக்கத்தை உருவாக்க விரும்பும் நபரை கற்பனை செய்யுங்கள். ஆனால் அவர்களின் தற்போதைய சூழல் இப்படி இருக்கிறது.
படிப்பு பொருட்கள் பைக்கின் அடியில் புதைந்துள்ளன. டெஸ்க் சீரற்ற பொருட்களால் நிரம்பியுள்ளது. டிவி இயங்கிக் கொண்டிருக்கிறது. கூடுதலாக அவர்கள் இடைவெளிகள் இல்லாமல் ஒரு மணி நேரம் படிக்க திட்டமிடுகிறார்கள். கண்காணிப்பு அல்லது வெகுமதி எதுவும் இல்லை. முடிவு: அவர்கள் தங்கள் போனை திறந்து டிக்டாக்கில் ஸ்க்ரோல் செய்கிறார்கள். பின்னர் அவர்கள் குற்ற உணர்ச்சி அடைகிறார்கள். பின்னர் அவர்கள் அடுத்த நாள் மீண்டும் முயற்சிக்கிறார்கள், மேலும் மீண்டும் தோற்கிறார்கள். இப்போது 4 சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டால் அதே பழக்கவழக்கம் எப்படி மாறுகிறது என்று பார்க்கவும். படிப்பு பொருட்கள் ஏற்கனவே திறந்து மேஜையில் உள்ளன. தெளிவானது. அவர்கள் ஒரு பிடித்தமான பானம் அல்லது ரிலாக்ஸ் இசையுடன் தொடங்குகிறார்கள். கவர்ச்சியானது. அவர்கள் முதலில் வெறும் 5 நிமிடம் மட்டுமே படிப்பார்கள். எளிய இலக்குகளுடன். எளிதானது. முடித்ததும் அவர்கள் ஒரு பலகை அல்லது பயன்பாட்டில் தங்கள் முன்னேற்றத்தை குறிக்கிறார்கள். ஒரு சிறிய வெகுமதியை பெறுகிறார்கள். ஒரு ஷோவின் எபிசோட் போன்றது. திருப்திகரமானது. வேறுபாட்டை பார்க்கிறீர்களா? அந்த நபர் மேம்பட்டதல்ல, அவர்கள் வெறுமனே சரியான நடத்தையை வடிவமைக்க கற்றுக்கொண்டார்கள். ஒழுக்கம் என்பது அமைப்பு மோசமாக இருக்கும்போது ஒரு மாயை, அமைப்பு நன்கு வடிவமைக்கப்பட்டிருக்கும்போது ஒரு இயற்கையான விளைவு என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இந்த சூழலில் தாமதப்படுத்துவது ஒரு புதிராக இருப்பதை நிறுத்தி ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக மாறுகிறது. நீங்கள் ஒன்றை தவிர்க்கும் போதெல்லாம் கேளுங்கள், இந்த செயல் தெளிவாக உள்ளதா? இது குறைந்தபட்சம் கவர்ச்சியாக உள்ளதா? இதை தொடங்குவது எளிதா? இது எந்த வெகுமதியையும் உருவாக்குகிறதா? இந்த கேள்விகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றுக்கு பதில் இல்லை என்றால் உங்களுக்கு ஒழுக்க பிரச்சினை அல்ல, வடிவமைப்பு பிரச்சினை உள்ளது. மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த சட்டங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்த தொடங்கும் போது தாமதப்படுத்துவது கிட்டத்தட்ட முயற்சி இல்லாமல் மறைந்துவிடும். நீங்கள் செயல்பட உங்களை கட்டாயப்படுத்த தேவையில்லை. செயல் இயல்பாக நடக்கிறது. நடத்தை பாய்கிறது. ஆனால் நீங்கள் இப்படி நினைக்கலாம், இவை எல்லாம் புரிகிறது, ஆனால் எனக்கு இன்னும் இந்த பணிகள் பிடிக்கவில்லை. நான் இன்னும் அதிகாலை எழுவதை வெறுக்கிறேன். நான் இன்னும் எழுதுவது, படிப்பது, பயிற்சி செய்வதை வெறுக்கிறேன். எனவே இங்கே உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றும் கேள்வி வருகிறது. ஒழுக்கமானவராக மாற நீங்கள் ஒழுக்கத்தை விரும்ப வேண்டியதில்லை என்றால் என்ன? அடுத்த பகுதியில் நீங்கள் முடிவை அடைய செயல்முறையை நேசிக்க வேண்டும் என்ற மாயையை நாம் உடைப்போம். மிகவும் தொடர்ச்சியான மக்கள் வழக்கத்தில் ஆர்வம் காட்டுவதில்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அவர்கள் வெறுமனே செயலை தவிர்க்க முடியாததாக ஆக்கியுள்ளனர். உற்பத்தி திறன் கலாச்சாரத்தில் மிகவும் பிரபலமான மற்றும் மிகவும் ஆபத்தான ஒரு யோசனை உள்ளது. ஒழுக்கமான நபராக மாற நீங்கள் செயல்முறையை ரசிக்க வேண்டும். வழக்கத்தில் காதல் கொள்ளுங்கள், பயணத்தை நேசியுங்கள், அல்லது நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள். உங்கள் வாழ்நாளில் ஒரு நாளும் வேலை செய்ய மாட்டீர்கள் போன்ற வாக்கியங்களை நீங்கள் எத்தனை முறை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? இது அழகாக தோன்றலாம், ஊக்கமளிப்பதாக தோன்றலாம், ஆனால் இது போய், மேலும் மோசமாக, ஒரு துளையில் இருந்து வெளியேற முயற்சிப்பவர்களுக்கு இது ஊக்கமிழக்க செய்யும். உண்மை கடுமையானது, ஆனால் விடுவிப்பது. நீங்கள் ஒழுக்கத்தை விரும்ப வேண்டியதில்லை. நீங்கள் அதை தவிர்க்க முடியாததாக ஆக்க வேண்டும். மிகவும் உற்பத்தி திறன் கொண்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியதை செய்ய விரும்பி எழுவதில்லை. அவர்கள் ஒவ்வொரு பணியிலும் உற்சாகமாக உணர்வதில்லை. ஆரோக்கியமான பழக்கவழக்கங்களை பராமரிக்க முடிவில்லாத ஆற்றலும் அவர்களிடம் இல்லை. அவர்களிடம் உள்ளது சரியான செயல்கள், அவர்கள் விரும்பவில்லை என்றாலும் நிகழ்வதை உறுதி செய்யும் ஒரு கட்டமைப்பு. அது எல்லாவற்றையும் மாற்றுகிறது. நீங்கள் காலையில் ஓடும் பழக்கவழக்கத்தை உருவாக்க விரும்புகிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல காரணங்கள் இருக்கலாம்: ஆரோக்கியம், அழகியல், ஆற்றல், ஒழுக்கம். ஆனால் 10 இல் 9 நாட்களில் நீங்கள் விருப்பம் இல்லாமல் எழுவீர்கள். உங்கள் உடல் அதிக தூக்கத்தை விரும்பும். உங்கள் மனம் சாக்குகளை தேடும். குளிராகவோ வெப்பமாகவோ மழையாகவோ இருக்கும். இன்று சிறந்த நாள் அல்ல என்று நினைப்பீர்கள். அப்படியே பழக்கவழக்கம் மீண்டும் இறந்துவிடும். இப்போது ஒரு வேறுபட்ட சூழலை கற்பனை செய்யுங்கள். படுக்கைக்கு செல்வதற்கு முன் உங்கள் ஓட்ட பாதை மற்றும் உடற்பயிற்சி ஆடைகளை உங்கள் படுக்கைக்கு அருகில் வைக்கிறீர்கள். உங்கள் போன் அலாரத்தை தொலைவில் வைக்கிறீர்கள். உங்களை எழ வைக்கிறது. அலாரத்தை அணைத்தவுடன் இயங்க தொடங்கும் ஒரு ஆற்றல்மிக்க பிளேலிஸ்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள்.
காலை 6:30 மணிக்கு மூலையில் உங்களுக்காக காத்திருக்கும் ஒரு உடற்பயிற்சி கூட்டாளர் உங்களுக்கு உள்ளார். ஓட்டப்பாதை உங்களுக்கு தெரியும், பின்னர் ஒரு இலகுவான காலை உணவை தயாரித்துள்ளீர்கள். இந்த இரண்டாவது சூழலில் ஓடும் செயல் மிகவும் இன்பகரமானதாக மாறவில்லை. அது இன்னும் தேவைப்படுகிறது. ஆனால் நீங்கள் உராய்வை மிகவும் குறைத்துள்ளீர்கள், அதைச் சுற்றியுள்ள கட்டமைப்பை அதிகரித்துள்ளீர்கள், எனவே ஓடுவது குறைந்த எதிர்ப்புள்ள பாதையாக மாறியுள்ளது. முடிவு விருப்பம் தோன்றுவதற்கு முன்பே எடுக்கப்பட்டுள்ளது. ஒழுக்கமான மக்கள் செய்வது இதுதான். அவர்கள் விருப்பத்தை நம்பவில்லை. அவர்கள் மோசமான நாட்களிலும் வேலை செய்யும் அமைப்புகளை உருவாக்குகிறார்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் வருகிறது. உங்கள் இலக்கு ஒழுக்கத்தை நேசிப்பது அல்ல. உங்கள் இலக்கு முக்கியமான நடத்தைகளை மிகவும் தானியங்கியாக, உங்கள் வழக்கத்தில் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டதாக ஆக்குவது, அவற்றை செயல்படுத்துவது தவிர்ப்பதை விட குறைந்த முயற்சி தேவைப்படும் வரை. அதுதான் ஊக்கத்தின் உலகில் வாழ்வதற்கும் அமைப்புகளின் உலகில் வாழ்வதற்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஊக்கத்தின் உலகில் எல்லாம் உங்கள் மனநிலை, உங்கள் ஆற்றல், உங்கள் தற்காலிக உற்சாகத்தை பொறுத்தது. அமைப்புகளின் உலகில் செயல் தானியங்கியானது. அது இயல்பானது, ஒரே தர்க்கரீதியான தேர்வு. ஜேம்ஸ் கிளியர் இதை கொடூரமான தெளிவுடன் சுருக்கினார். நீங்கள் உங்கள் இலக்குகளின் மட்டத்திற்கு உயரவில்லை. நீங்கள் உங்கள் அமைப்புகளின் மட்டத்திற்கு வீழ்கிறீர்கள். இதன் பொருள், உங்கள் எதிர்காலம் உங்கள் நோக்கங்களால் வரையறுக்கப்படாது, ஆனால் உங்கள் தினசரி பழக்கவழக்கங்களால் வரையறுக்கப்படும். இந்த பழக்கவழக்கங்கள் அதிகம் தானியங்கியாக இருக்கும்போது, நீங்கள் ஊக்கத்தை சார்ந்திருப்பது குறையும். அந்த நிலையற்ற வளம், அதை தொடர்ந்து பலர் பின்தொடர முயற்சிக்கிறார்கள். அதுதான், எனக்கு வழக்கம் பிடிக்கவில்லை அல்லது நான் அதிகாலை எழுவதை வெறுக்கிறேன் என்று சொல்வது இனி செல்லுபடியாகும் சாக்கு அல்ல. யாருக்கும் இந்த விஷயங்களை நேசிக்க தேவையில்லை. நீங்கள் அவற்றை உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நன்கு ஒருங்கிணைக்க வேண்டும். அவை ஒரு தேர்வாக இருப்பதை நிறுத்தி, உங்கள் அடையாளத்தின் ஒரு பகுதியாக மாறும் வரை. அடையாளத்தை பற்றி பேசும்போது, இந்த எல்லா யோசனைகளையும் ஒரு சக்திவாய்ந்த உண்மையாக இணைக்கும் இறுதி, ஆழமான, மிகவும் மாற்றம் தரும் நிலை உள்ளது. ஒழுக்கம் ஒரு முடிவு அல்ல. அது நீங்கள் யார் என்று நம்புகிறீர்கள் என்பதின் பிரதிபலிப்பு. அடுத்த மற்றும் இறுதி பகுதியில், உண்மையான மாற்றம் நீங்கள் வேறுபட்டதாக செயல்பட உங்களை கட்டாயப்படுத்தும்போது அல்ல, ஆனால் நீங்கள் வேறுபட்டவராக உங்களை பார்க்கும்போது எப்படி நடக்கிறது என்பதை ஆராய்வோம். அது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள், செயல்படுகிறீர்கள், நீடித்த பழக்கவழக்கங்களை உருவாக்குகிறீர்கள் என்பதை பற்றிய எல்லாவற்றையும் எப்படி மாற்றுகிறது. சொல்லப்பட்ட எல்லாவற்றிற்கு பிறகு, நாம் ஒழுக்கம் என்று அழைப்பது ஒரு உள்ளார்ந்த